வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். பேராசை நஷ்டம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர் latch யூஸிங் நார் கேட்ஸ். ஸோ latchனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பின்னாடி சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. ஓகேயா? ஸோ ஃபைன். இப்போ வந்து நார் கேட்ஸ்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ 2 நார் கேட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ நார் கேட்ஸ் 2 போட போகிறோம். 1 2. ஃபைன். அப்புறமா ஒரு நார் கேட்டுக்கும் 2 இன்புட்ஸ். ஓகே, 2 இன்புட்ஸ், ஒரு அவுட்புட். இந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, ஒரு அவுட்புட், அதை தூக்கி அடுத்ததுக்கு இன்புட்டாக தர போகிறோம். அதே போல் இந்த அவுட்புட்டை அடுத்ததுக்கு இன்புட்டாக தரும். ஓகே, ஃபைன். சைன். இங்கே பாருங்களேன், இதை பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் பாருங்களேன், எக்ஸ் மாதிரி தெரியுதா? கிராஸ் இல்லையா? இதை வந்து கிராஸ்னு சொல்லலாம். ஸோ கிராஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து கப்புள்னு பேர். ஆக்சுவலாக கப்ளிங்னா வந்து ஜாயினிங் மீனிங். ஸோ கிராஸ் கப்புள்டு நார் கேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ்ஆர் latch இஸ் கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் 2 கிராஸ் கப்புள்டு நார் கேட்ஸ். ஓகேயா? சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஃபைன். இப்போ ஒரு இன்புட்டுக்கு பேர் வந்து எஸ், இன்னொரு இன்புட்டுக்கு பேர் வந்து ஆர். அப்புறம் இந்த எஸ்ஸுக்கு நேரம் இருக்கு இல்லையா, அங்கே கியூ பார் போட்டுக்கோங்க. ஆருக்கு நேரம் கியூன்னு போட்டுக்கோங்க. இதெல்லாம் தான் அவுட்புட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஆர் latchக்கு ஒரு சிம்பிளான ஒரு சிம்பிள் வரையணும். ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. எஸ் ஆர் இவங்க யார்? இன்புட்ஸு. அப்புறம் கியூ பார் இவங்க யார்? அவுட்புட்ஸ். ஸ்டாண்டர்டாக இப்படி தான் வரையணும். எஸ்ஆர் கியூ பார் தான் போடுவோம். ஆனால் இங்கே வரையும் போது எஸ்ஸுக்கு நேராக கியூ பார் போட்டுக்கிறோம். ஓகேயா? ஸோ இங்கே எஸ்ஸுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஸுனா வந்து செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஆர்னா ரீசெட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, செட்டுனா என்ன பண்ணுன்னா அவுட்புட்டை செட் பண்ணும். யார் அவுட்புட்டு? கியூ தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஓகே, எப்போதுமே அவுட்புட்னாலே கியூவை மீன் பண்ணிப்போம். அதோட காம்ப்ளிமெண்ட் தான் கியூ பார். ஸோ நம்ம கியூவை பற்றி மட்டும் பேசுவோம், கியூ பாரை பற்றி பேசணும் அவசியம் இல்லை. ஓகேயா? ஸோ செட்டுனா கியூவை வந்து செட் பண்ணி வச்சிடும், அவுட்புட் செட் ஆகிடும். ரீசெட்னா அவுட்புட்டை கிளியர் பண்ணி விட்டுரும், அவுட்புட்டை 0 பண்ணி விட்டுரும். ரீசெட் ஃபேக்ட்ரி ரீசெட் செட்டிங்ஸ்னா ஃபோனில் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ கியூ வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ Q1 அப்படின்னா கியூ பார் வந்து 0, அது இம்ப்ளைடு. Q0னா கியூ பார் வந்து 1 அப்படிங்கிறது இம்ப்ளைடு. ஓகே, சரி. இப்போ வந்து இந்த எஸ்ஆர் latch எப்படி ஒர்க் ஆக போகிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ என்னென்னா எஸ் இருக்கு இல்லையா, எஸ்ஸுக்கு வந்து 0ன்னு எடுத்துக்கலாம், 1ன்னு வேல்யூஸ் எடுக்கும். ஆரும் அதே போல் 0 எடுத்துக்கும், இல்லைனா 1ன்னு வேல்யூஸ் எடுக்கும். அப்புறமா இது சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் அவுட்புட்ஸ், ப்ரீவியஸ் வேல்யூ. இப்போ முன்னாடி வந்து கியூ வந்து 0வா இருந்ததுன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கியூ என்ன ஆகும், இல்லை முன்னாடி கியூ வந்து 1ஆ இருந்தது, இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கியூ என்ன ஆகும், இப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? See you. Bye.